Hi everyone, welcome back to my channel. So actually இந்த வீடியோ thumbnail பார்த்தே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எதை பத்தின. So இதை பத்தி தான் இந்த வீடியோ. thumbnailக்கு ஒரு போட்டோ. ஓகே. So நமக்கு வந்து 1 million 10 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு வந்து கோல்டு ப்ளே பட்டன் வந்திருக்கு. ஐ திங்க் ஆல்ரெடி யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்துருப்பீங்க. நான் இதோட ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த கோல்டு ப்ளே பட்டனை உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுக்காகவும், அண்ட் இது என்னுடைய நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய கொஷின்ஸ்லாம் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு சில கொஷின்ஸ்க்கு இந்த வீடியோவில் ஆன்சர் சொல்லிட்டு அண்ட் உங்ககிட்ட ஒரு தேங்க்யூ சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அவார்டு. இது வந்து ஆல்ரெடி வந்து 100K 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு வந்து சில்வர் ப்ளே பட்டன் நமக்கு தந்திருந்தாங்க. ஸோ நான் அப்போ இந்த மாதிரி வீடியோ எதுவுமே போடல, அதோட ஷார்ட்ஸ் வீடியோ லைக் அதோட ஃபோட்டோஸ் எதுவுமே நான் ஷேர் பண்ணலை. ஷேர் பண்ணியிருக்கணும், பட் அப்போதைக்கு எனக்கு அது தோணலை. பட் இது வந்து 10 lakh 1 millionங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட் இது எனக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி, பர்டிகுலராக யூடியூப்ல இது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம 500K அந்த 100K வந்ததுக்கப்புறம் 500K ரீச் பண்ணுறதுக்கு டைம் ரொம்பவே எடுத்தது. மோர் தென் 2 இயர்ஸுக்கு மேலே ஆனிச்சு. பட் அந்த 500 to 500Kலேருந்து 1000K 5 lakhலேருந்து 10 lakh வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான டைம்னா ரொம்ப கம்மியான டைம் கிடையாது. பட் நான் ஒரு டைம் வச்சுருந்தேன், அதை விட ரொம்ப கம்மியானதான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 2025 பப்ளிக் எக்ஸாம், அப்படி இல்லை அப்படின்னா 2025 ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டிசம்பரில். ஸோ அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு 2024 ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டயத்துலேயே எனக்கு வந்து இந்த 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிட்டீங்க. ஸோ அதுக்கான ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. அண்ட் எங்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டது, ஏன் இன்னும் முன்னாடி போர்டே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ இந்த போர்டு வச்சிருக்கேன். பட் அப்போவுமே எதுக்காக இன்னும் இந்த போர்டு வச்சிருக்கீங்க, வேறு போர்டு வாங்கலாம்னு கேட்டிருந்தீங்க. வெரி சூன் பப்ளிக் எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க, நான் ஐடியா இல்லை. பப்ளிக் எக்ஸாமுக்கு வாங்குற லைட்டாக ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் வருவீங்கல்ல, குவார்டர்லி எக்ஸாம்லாம், அப்போ மிட் டேர்ம் எக்ஸாம். ஸோ அப்போ கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஸ்மார்ட் போர்டு இருக்கும். ஸோ டோன்ட் வரி, அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் லைவ் வர சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் லைவ் ட்ரை பண்ணுறேன் இந்த வீக்கெண்டு. சரிதான், வீக்கெண்டா? ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன் லைவ் வர்றதுக்கு. நான் அதை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசவா? ஓகே. ஸோ திஸ் இஸ் கோல்டு ப்ளே பட்டன் யூடியூப்லேருந்து நமக்கு வந்தது. ஸோ ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, ஸோ நான் இப்போ எடுத்து மட்டும் காமிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ள ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். இது வந்து என்னதுன்னா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நான் ரீட் பண்ணுறேன். ஸோ யூ டிட் இட், நம்ம இதை முடிச்சிட்டோம். என்ன அப்படின்னா, 1 mission 1 channel அண்ட் 1 more thing. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 5 years ஆச்சு, நமக்கு மெயில் வந்துருந்தது. ஸோ இதோட யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நம்ம 5 வருஷம் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இதுவும் என்னுடைய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் இல்லாட்டி இதை நான் எப்போ போயிருப்பேன். பட் உங்களோட தொடர்ந்து சப்போர்ட் வரனால தான் இந்த 5 years என்னால் வந்து இங்கே ட்ராவல் பண்ண முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதுதான், you may have started with just a few viewers, but your voice, passion and creativity have now touched the lives of people around the world, and the community you have built is enriched by the stories you have shared as you bring people together. To honor this milestone, we are proud to present the Gold Creator Award வந்து present பண்றாங்க. and இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, it is the privilege to be part of your journey. Yes, it's definitely, it is my very biggest privilege, and we can't wait to see what you do next என்னன்னு எனக்கும் தெரியல, பட் உங்களுக்கு ஏதாவது பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த கோல்டு ப்ளே பட்டன். 1 minute, நான் அதை வச்சுக்கிறேன் கீழே. முன்னாடி ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும். இப்போ ஆகஸ்ட் 2024. ஸோ அதோட நிறைய பேருக்கு இப்போ வந்து கோல்டு, இப்போ உங்களுக்கே தெரியும், அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் வந்ததுலேருந்து அந்த கிரியேட்டர்ஸ் நிறையா வந்துட்டாங்க. ஷார்ட்ஸ்லாம் ஈஸியாக மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துடுது. ஸோ அப்போ ப்ளே பட்டன் நிறையா கொடுக்க வேண்டியது இருக்கனால சேம் சில்வர் ப்ளே பட்டன் சைஸ்க்கு வச்சுட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அவர் கோல்டு ப்ளே பட்டன். நீங்கள் எனக்கு கொடுத்த அவார்டு வந்து இதுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். நல்லா பார்த்துக்கோங்க, இது உங்களால தான். ப்ரெசென்டர் டு கல்வி மினி ஃபார் பாசிங் 10 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப். ஸோ யூடியூப்ல 10 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வந்து பாஸ் பண்ணதுக்கான நமக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம், ஒரு ரெகக்னேஷன் தான் இது. ஸோ இதில் எனக்கு இன்னொரு என்னன்னா, நான் வந்து இது ரீச் பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் எனக்கு ப்ராபப்ளி டிசம்பர் 11, 12 அந்த டேட்டில் ரீச் ஆனேன்னு நினைக்கிறேன். நான் அப்ளை பண்ணது 23rd அந்த டேட் இருக்கும். எனக்கு ரிசீவ் ஆனது 28. ஒரு 7 to 10 days, அந்த 9 daysக்குள்ளே வந்துருச்சு.
ஸோ இந்த தடவை. பட் லாஸ்ட் தடவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணல சில்வர் ப்ளே பட்டன்லாம் ரிஜெக்ட் ஆயிருச்சு, ஏன்னு தெரில. அப்போ வந்து ஒன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணி அது ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்து 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க திரும்ப அப்ளைவே பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நான் லாஸ்ட் சில்வர் ப்ளே பட்டன் வாங்கலாம் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகி எனக்கு ஐ திங்க் 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கையில தான் எனக்கு அதுக்கடுத்து ஒரு 150 நாளைக்கு மேலே ஆல்மோஸ்ட் ஒரு 150 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் திரும்ப ரீஅப்ளை பண்ணி எனக்கு கிடைச்சது. பட் இது வந்து ரொம்ப ஷார்ட் டைம் பீரியட்ல எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஷார்ட் டைம் பீரியட்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. ஸோ இந்த அவார்டு வந்து எனக்கு ஷார்ட் டைம் பீரியட்ல கிடைச்சிருச்சு, ரொம்ப சீக்கிரமே வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த வருஷம் நியூ இயர் கிஃப்ட் வந்து இதுதான். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டுக்கு நாமினேஷன் ஆக வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் நாமினேஷன் ஆக முடியலை. பிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது வந்து நான் ஒரு மைனஸாக தான் பார்க்குறேன். ஹாஃப் இயர்லி டயத்தில் தான் அவங்க நாமினேஷன் ப்ராசஸ் வச்சுருந்துருக்காங்க. நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுல இருந்துட்டு நான் அதை வந்து மெயில் பார்க்கல, நாமினேஷன் மெயில் பார்க்கல. ஸோ தட்ஸ் வை இந்த தடவை நம்மளால் நாமினேஷனில் வர முடியலை. அதுக்கப்புறம் நான் காண்டாக்ட் பண்ணி பேசினேன் உங்கள் சப்போர்ட்னால. பட் அது வந்து இனிமேல் அது வந்து நாமினேஷனில் ஆட் பண்ணால் அது பார்ஷியாலிட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம இந்த வருஷம் நாமினேஷனில் இல்லை. பட் ஐ ஹோப் நெக்ஸ்ட் இயர் ஒருவேளை பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டு நடந்தது அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம நாமினேட் பண்ணி எனக்கு நீங்கள் அந்த அவார்டு வாங்கி தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஸோ அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ 2024 எனக்கு இன்னொரு பிக்கஸ்ட் வந்து ரெகக்னிஷன் என்னன்னா, மதுரை டிஜிட்டல் அவார்டில் ஃபேவரட் எஜுகேஷனல் சேனல் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு நாமினேட் ஆகி உங்கள் ஓட்டிங்ஸ் மூலமாக நான் அந்த அவார்டையும் வின் பண்ணியிருந்தேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ த வெரி பிக்கஸ்ட் அவார்ட் ஃபார் மீ. ஸோ இது ரெண்டும் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, மதுரை டிஜிட்டல் அவார்டு அண்ட் ஆல்சோ இந்த கோல்டு ப்ளே பட்டன். இது ரெண்டும் தான் நீங்கள் எனக்கு 2024 கொடுத்த அவார்டு. இது போக இந்த அவார்டெல்லாம் தாண்டி எனக்கு நீங்கள் கொடுத்தது மிகப்பெரிய சப்போர்ட்டு. டியூரிங் இந்த குவார்டர்லி எக்ஸாம்லேருந்து இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டும் சரி, நான் போடுற வீடியோஸ்க்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது மிகப்பெரிய சப்போர்ட், மிகப்பெரிய ரெஸ்பான்ஸு. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக நான் எப்போவுமே கடமைப்பட்டிருப்பேன். விச் மீன்ஸ் கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு வந்து நான் நிறையா பண்ணுவேன், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுப்பேன். இப்போ கூட கொஷின் பேங்க்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரீ தான், பெய்ட்லாம் கிடையாது. ஃப்ரீயாக நான் உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர்லாம் கொடுப்பேன். மாடல் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷினோட கலெக்ஷன் புக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், நான் அமௌண்ட் கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு தர்றேன். தேங்க்யூ ஸோ மச். மென்மேலும் நீங்களும் வளரணும், நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல கல்லூரியில் சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேறணும். ஸோ எனக்குமே வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க யூடியூப் உங்களுடைய பிரைமரியா அப்படின்னு. நோ, யூடியூப் நான் எப்போவுமே பிரைமரியாக எடுத்துக்க போகிறது கிடையாது. ஸோ இது நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ எனக்கு சைடில் ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, அவ்வளோதான். பட் திஸ் இஸ் நாட் மை பேஷன் அண்ட் திஸ் இஸ் நாட் மை பிரைமரி இன்கம் சோர்ஸாக நான் எடுத்துக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு டீச்சிங் ஃபீல்டு போகணுங்கிறதா எனக்கு ஆசை. காலேஜ் ப்ரொஃபஸர் அப்படி இல்லாட்டி ஸ்கூலுக்கு ஹையர் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சிங் ஃபீல்டில் போகணும்னு. ஸோ கண்டிப்பாக அதை நான் இன்னும் 1 or 2 இயர்ஸில் போயிடுவேன். ஸோ அதுதான் என்னுடைய ஒரு பிக்கஸ்ட் ட்ரீமு. ஸோ அதுக்கடுத்து என்னோட சந்தோஷத்துக்காக ஒரு 2-3 இயர்ஸ் வந்து ஐடியில் ஜாயின் பண்ணணும், ஐடி கம்பெனியில் எனக்கு பிடிச்ச கம்பெனியில் ஒர்க் பண்ணணும். ஸோ அது வந்து இதுதான் என்னுடைய ட்ரீம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ யூடியூப் வந்து எப்போவுமே எனக்கு வந்து செகண்டரி தான். பட் உங்களுக்கு வந்து எப்போவுமே யூடியூப் மூலமாக என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.